சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்பமார்களுக்கும் எங்களோட பாத நமஸ்காரங்கள் பகவானே. இப்போ நாங்கள் நல்லபடியாக வயநாடு ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ மேப்பாடியில் இருக்கோம் பகவானே. ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா இப்போ, இந்த சுவாமிமார்கள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், நமக்கு எந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னா நம்ம கொண்டு வந்த பொருட்கள் அப்படியே கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு போய் கொடுக்குறதுல நமக்கு எப்போயும் உடன்பாடு இல்லை. இப்போ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்கக்கிட்ட கேட்டறிஞ்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்றது தான் எப்போவுமே நம்மளோட நோக்கமாக இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம லாஸ்ட் டைம் கொண்டு வந்த பொருட்கள்லேருந்து மீதி பொருட்களை பொள்ளாச்சியில் வச்சுருக்கோம் பகவானே. தென் பாதிக்கப்பட்ட சுவாமிகளில் 2 பேர் தான் இங்கே இருக்காங்க பகவானே. ஸோ இவங்க அவங்களோட சேர்ந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட லிஸ்ட் அவுட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நம்மளோட ஃபார்ம், ஸோ அந்த ஃபார்மில் நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துருக்குறோம். ஸோ அவங்க எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போது, ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு லிஸ்ட் அவுட் எடுத்துருக்கோம் பகவானே. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி பொள்ளாச்சியில் இது தாண்டி நம்மகிட்ட இருக்கிறத தாண்டி என்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நாளைக்கு அவங்ககிட்ட நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் பகவானே. ஸோ இப்போ ரியாலிட்டி என்னென்னா, இப்போ நம்மளால் ஒரு 30 குடும்பங்களுக்கு மட்டும்தான் திருப்பணி செய்ய முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் கலெக்ட் பண்ண ஃபண்ட்லேருந்து வாங்கின பொருட்கள் தாண்டி இப்போ மீதி நம்மக்கிட்ட கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 66,000 இருக்குது பகவானே. ஸோ அதில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது பலசரக்கு ஜாமான்கள், அரிசி, அந்த பருப்பு வகைகள், ஸோ இந்த மாதிரியான கிராசரிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளால் என்ன அவங்களுக்கு பண்ண முடியுமோ ஒரு 30 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறதின் அடிப்படையில் இங்கே 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பகவானே. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம நியூஸ் சேனலில் பார்க்குற எல்லா விஷயமும் உண்மை கிடையாது. அதாவது என்னென்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அது ப்ராப்பராக கிடைக்கல இப்போ. ஸோ இதில் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட விருப்பத்தின் பேரில் என்ன வேணுமோ அதை எக்ஸஸாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடச்சிருக்கான்னு கேட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் பகவானே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இப்போ நம்மளால் முடிஞ்சது 30 குடும்பங்களை மட்டும்தான் நம்மளால் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை ஓரளவு நம்மளால் பூர்த்தி செய்ய முடிஞ்சிருக்கு பகவானே. இன்னும் அவங்களோட கால்குலேஷன் படி 300 ஃபேமிலியில் 30 ஃபேமிலினா இன்னும் 270 ஃபேமிலி இன்னும் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான அடிப்படை வாழ்வாதாரம் கிடைக்கப்படாமல் தான் இப்போ இருக்குது. ஸோ மேபி இதை பார்க்குற யாராவது இன்னும் திருப்பணி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட புனிதமான தூய உள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர்கள். ஆக்சுவலாக இவங்களை அங்கே கேம்ப்லஸ் தான் இப்போ பார்த்தோம். அவங்களுமே நிறைய வாட்டி சபரிமலைக்கு போயிருக்காங்களா பகவான், இப்போ தான் நம்மகிட்ட அப்டேட் பண்ணுறாங்க இப்போ. ஸோ ஐயன் ஏதோ ஒரு மூலமாக ஒரு புனிதமான உள்ளங்களை நம்ம மூலமாக இணைச்சிருக்காங்க பகவானே. இது எல்லாமே நன்மைக்கு தான். ஸோ நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வரும். ஸோ நம்மளால் முடிஞ்ச 30 குடும்பங்களுக்கு நாளைக்கு நேரில் நம்மளே போய்ட்டு நம்மளால் முடிஞ்ச திருப்பணிகளை செய்ய போகிறோம். அது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. ஆனால் இன்னும் இங்கே தேவைகள் இன்னும் நிறையவே இருக்குது. இப்போ அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படாமல் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க பகவானே. இப்போ அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க பகவானே. சாமி சரணம். എൻ്റെ പേര് ജയേഷ്. എനിക്ക് തമിഴ് ഫുള്ളാக അറിയില്ല, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். അത് വെച്ച് പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവില്ല. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. ഞങ്ങൾ കഴിഞ്ഞ 30-ാം തീയതി നടന്ന ഉരുൾപൊട്ടലിൽ ഞങ്ങളൊക്കെ വീട് പോയി. അവിടെ 400, 500, 600-ൻ്റെ മേലെ ആളുകൾ മരിച്ചു പോയി. അവരെല്ലാം ഞങ്ങളെല്ലാം ക്യാമ്പിലായിരുന്നു. മേപ്പാടി ക്യാമ്പ്, അരപ്പറ്റ ക്യാമ്പ്, ചുണ്ട, കൽപ്പറ്റ അങ്ങനെ ക്യാമ്പുകളിലായിരുന്നു ഞങ്ങൾ താമസിച്ചിരുന്നത്. അപ്പോൾ ഞങ്ങളെ ക്യാമ്പിൽ ഈ സ്വാമി വന്ന് ഞങ്ങളെ കണ്ടു. അപ്പോൾ അവർ പറഞ്ഞു ഇന്നമാതിരി സാധനങ്ങൾ ഞങ്ങൾ കൊടുക്കണമെന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ അവർ കൊടുക്കുന്നത് ഇപ്പോൾ വീട്ടിലേക്ക് ആവശ്യമായ സാധനം, അരി സാധനങ്ങൾ, അങ്ങനത്തെ ചെറിയ സാധനങ്ങളൊക്കെയാണ് കൊടുക്കുന്നത്. അത് വലിയ ഉപകാരമാണ് എല്ലാവർക്കും. നമ്മളിപ്പോൾ ശരിക്കും കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ അത് മതിയാവില്ല. കാരണം 200 ചില്ലാനും വീടുകളാണ് ഇവിടെ പോയിട്ടുള്ളത്. അപ്പോൾ നമ്മളിപ്പോൾ സ്വാമി പറഞ്ഞ ഒരു 30 കുടുംബത്തിന് നമ്മളെ കൊണ്ട് ഹെൽപ്പ് ചെയ്യാൻ കഴിയും. ആ 30 കുടുംബത്തിന് നമ്മൾ തിരഞ്ഞു പിടിച്ചിട്ട് ആർക്കാണ് അതിൽ അർഹതപ്പെട്ടത് അവരെ മാത്രം നമ്മൾ തിരഞ്ഞു പിടിച്ച് 30 ആളെ പേര്, അവരെ കുടുംബത്തിൽ എത്ര അംഗങ്ങളുണ്ട്, അവരെ മൊബൈൽ നമ്പർ എല്ലാം വേണം പറഞ്ഞു. എല്ലാം കറക്റ്റായിട്ട് ആ ഫോമിൽ ഡീറ്റെയിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്. നാളെ രാവിലെ ഇവിടെ എത്തുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ആ സാധനങ്ങളൊക്കെ നമ്മൾ കൊടുത്ത നമ്പർ കൊടുത്ത് ആ നമ്പറിൽ എല്ലാവരും വിളിച്ച് കോൺടാക്റ്റ് ചെയ്തിട്ട് ഒരു സ്ഥലത്തേക്ക് ഒന്നിച്ച് നിർത്തും. എല്ലാവരെയും രാവിലെ വരുമ്പോൾ ഈ സ്വാമികൾ തന്നെയാണ് ആ സാധനം അവർക്ക് നേരിട്ട് കൊടുക്കാൻ പോകുന്നത്. എന്തായാലും ഇത്രയും ചെയ്തതിൽ വളരെയധികം സ്വാമിനാമത്തിൽ ശരണം പറയുകയാണ്. சாமி சரணம். நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். 600 பேர் இறந்துட்டாங்க. துக்கத்தில் தான் எல்லோரும் இருக்கோம். இப்போ கூட எல்லோரும் பார்க்க முடியல. எல்லோரும் போய் பார்க்கல முடியல. எல்லோரும் வேறு கேம்பில் வேறு இடத்துல இருக்காங்க. இப்போ சாமி வந்து சொன்னாங்க 30 பேருக்கு கிட்ட இது ஜாமான்லாம் கொடுக்குறோன்னு. அதுக்காக நாங்கள் வந்து எல்லோரும் 30 பேர் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்படி பேசுன்னு தெரியல. அதனால் எல்லாருக்கும் நன்றி.
உண்மையான உணர்வுகளுக்கு மொழி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சாமி ரொம்பவே டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ல வந்த விஷயம், அந்த உணர்வு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இங்கே தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற முக்கியமான கோரிக்கை என்னென்னா, நீங்கள் எல்லாருமே திருப்பணி செய்யணும். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கவர்மெண்ட்டில் கொண்டே கொடுக்குறீங்க. அது உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ தயவுசெய்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை இங்கே நேரில் வாங்க, அவங்கள பாருங்கள், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும். சரிங்களா? நல்லது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்மளால் 30 குடும்பங்களை மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் சிலவற்றை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போய் சேரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருனாலும் சரி, தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் விருப்பப்படுறாங்களோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, இவங்களோட நான் டைரெக்டாக உங்களை கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ. சரிங்களா? ஸோ நீங்களே வந்து கூட அந்த குடும்பங்களை பார்த்து உங்களால் முடிஞ்ச திருப்பணிகளை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஒரு மனிதநேயத்தோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கடவுளுக்கே பண்ணுற விஷயம் மாதிரி. ஏன்னா இந்த டைம் சப்போர்ட் பண்ணலன்னா உண்மையிலேயே நம்மளாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ. ஸோ இந்த வார்த்தைகளோட அழுத்தம் ஆழம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதே ஐயப்பா. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.